Taste the Daily. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. உள்ள போயிடாரு. ஜி 2வது டைம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க போட்ட பிளான் என்னன்னா, சும்மா சின்ன சின்ன நாடுகள் 1000 கோடி 2000 கோடி 4000 கோடி அடிச்சு என்ன வரும், எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, மொத்தமாக போட்டோமா செட்டில் ஆனமான் இருக்குன்னா அப்போ யூஎஸில் கை வைப்போம்னா யூஎஸ் கை வச்சா கண்டுபிடிச்சிடுவான்றதுலாம் இவங்க அறிவாளின்னு நினச்சிக்கிறாரு. வினித் ஜெயின் தான் சிஇஓ கம்பெனிக்கு. எல்லாத்தையும் 10 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே குஜராத்து சேர்ந்த அதானிக்கு கம்பெனியில் வேலை பார்த்த அதானிக்கு நெருக்கமான பார்ட்டிகள். இவங்களெல்லாம் வச்சு எங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி $20 பில்லியன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ட்ரம்ப் இருக்கும்போது தான் அதை 2வது டைம் ஜெயிச்சோன்னே எங்களுக்கு தைரியம் வந்துச்சா, பார்த்துக்கலாம் என்னன்னாலும் அடிப்போம் அப்படின்ட்டு. ட்ரம்ப்போட ஆட்சி காலம் முடியும் போது தான் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன், இவங்களோட டிரான்சாக்ஷனு போக்குவரத்து எல்லாம் போன லிஸ்டிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்தியனையும் தெருவில் இழுத்து விட்டாங்க. இப்போ மோடியோட அழுத்தத்தின் காரணமாக தான் அதானியவே இப்போ மாநிலத்தில் இருக்க முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருது. சிஎம் தமிழ்நாடு சிஎம்மையும் யாராவது மேலேன்னு சொல்லிவிட்டு இந்த வராரு பார்க்கலன்னா நாளைக்கு பிரச்சனை. 50,000 கோடி எப்படிங்க 10 லட்சம் கோடி ஆகும்? என்ன சம்பாரிச்சாங்களா? எல்லாமே சீட்டிங் தான். இந்திய மக்கள் வரி பணத்தை பேங்க்கில் போட்டதை, எல்ஐசியில் போட்டதை, ஆட்டையை போட்டு அதை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு. வணக்கம் சார். வணக்கம். கௌதம் அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. சோலார் முறைகேடு, அங்கேருந்து அமெரிக்க பங்குகளை அவங்க பங்குகளை வாங்கி இங்கே முதலீடு செஞ்சதில் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, எப்படியாவது அதானியை கைது பண்ணுன்ட்டு. சொல்லுங்கள் சார், என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு, எந்த அளவுக்கு? ஒன்றுமே நடக்காது. என்ன நடக்க போகுது? ஒன்றும் மோடிஜி ஆட்சியில் இருக்கார், அவரால் வளர்த்து விடப்பட்ட அதானி. என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்காது. சும்மா அது அமெரிக்கா இப்போ டைட் பண்ணுறான். அமெரிக்கா என்னென்னா இங்கே கொண்டு போன காசை பிடுங்கிட்டு விட்டுருவான், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. மிரட்டியை நெத்திக்குள்ளே வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டி 16,000 கோடி வழிபறி கொள்ளையர்கள்லாம் செய்வாங்களா, அதே மாதிரி தான் அது. வழிபறி கொள்ளையர்களும் சரி, சில காவல்துறை சில பேர் நான் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படி இப்படின்னா, சார் எதாவது பார்த்து பண்ணுங்க சார், எதாவது பண்ணுறேன் சார். இப்போ ரென்மெண்ட் கேஸில் மாட்டோம்ல, ஃபைன் 2000 ரூபா 1000 ரூபா ட்ரங்க் அண்ட் ட்ரைவில். ஏதாவது கொஞ்சம் ஆளுகள் இல்லைன்னா ஒரு 500 ரூபா இருக்கு விட்டுருங்க. இல்லையா உன்னை பிடிச்சி இப்போ ஃபைனை போட்டால் தான் நீ அடங்குவ. நீ தண்ணி அடிச்சுட்டு நீ இப்போ இதெல்லாம் தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறியா? ஒரு லைசன்ஸ் கேன்சல் ஆனால் தான் அவனுக்கு தெரியும். 10,000 ரூபா ஃபைன் தெரியும்ல அப்படி இப்படின்னு மிரட்டினோடனே அவன் பார்த்தா சார் ஒரு 5,000 ரூபா தான் சார் இருக்குது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சு சரி போ. சார்ஜ் ஷீட் போட்டுருந்தேன். அதாவது நியூயார்க் நீதிமன்றம், நியூயார்க்குன்றது ஒரு மாகாணம் சரியா? 50 மாகாணங்கள், நம்ம மாநிலங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 50 மாநிலங்களில் ஒன்று நியூயார்க். அதில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றம். அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இப்போ நம்ம திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து ட்ரம்ப்புக்கு நோட்டீஸ் அனுப்பினோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அது. அவன் அதானிக்கு அனுப்பியிருக்காங்க. கௌதம் அதானி மட்டும் இல்லாமல் 10 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ஃப்ரான்ஸு, ஆஸ்திரேலியா சிட்டிசனான சிரில் அப்படின்னு இருந்தது. அந்த சிரில் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவன் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆஸ்திரேலியா சிட்டிசன்னு, இதுவும் இப்போ எங்கே நம்ம ஃப்ரான்ஸு சிட்டிசன். இந்த 2 சிட்டிசன் வச்சுக்கிட்டு சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அதானியோட டையை போட்டு அவனை பிடிச்சிருக்காங்க. அவன் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் துபாகூர் பிஸ்னஸ் மேன். இவங்கெல்லாம் லிங்க் பண்ணுறது, இவனை தூக்கி அதில் போடுறா தூக்கி இதில் போடுற மாதிரியான ஒரு பார்ட்டி. அவன் என்ன பண்ணான்னா அங்கே அவன் லிங்க் பண்ணி யூஎஸில் லிஸ்டிங்கில் வர வச்சுருக்காங்க. இதில் ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங்கில் வர வச்சு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவில் பார்த்துட்டே இருக்காங்க. இது எல்லாம் எப்போ அப்படின்னா, 2வது டைம் ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க போட்ட பிளான் என்னென்னா, சும்மா சின்ன சின்ன நாடுகள் 1000 கோடி 2000 கோடி 4000 கோடி அடிச்சு என்ன வரும், எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, மொத்தமாக போட்டோமா செட்டில் ஆனமான் இருக்குன்னா அப்போ யூஎஸில் கை வைப்போம்னா யூஎஸ் கை வச்சா கண்டுபிடிச்சிடுவான்றதுலாம் இவங்க அறிவாளின்னு நினச்சிக்கிறது. பிஸ்னஸ் தானே பண்ணுறோம், நேரடியாக பண்ணால் பேர் நம்ம அதானி நிறுவனத்தை வச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலும் நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்கேன் அங்கே பண்ணியிருக்கேன்ற சொல்லுங்கள். நீங்கள் போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஷேர் பார்ட்னராக இருந்து நீங்கள் ஒன்றாவது டேரக்டராக இருந்துக்கன்னு சொல்லி சிரில் கேவஸை கொண்டு போய் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கனடா இந்தியன். அப்புறம் எல்லாம் பிளடி இந்தியன்ஸ் தான், புரியுதா உங்களுக்கு? 10 பேர். அப்புறம் அதானியோடைய தங்கச்சி பையன் சாகர் அதானின்ட்டு, சாகர் அதானி பேரில் தான் எல்லாமே இருக்குது. வினித் ஜெயின் தான் சிஇஓ கம்பெனிக்கு. எல்லாத்தையும் 10 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே குஜராத்து சேர்ந்த அதானிக்கு கம்பெனியில் வேலை பார்த்த அதானிக்கு நெருக்கமான
பார்ட்டிகள் இவங்களெல்லாம் வச்சு எங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி $20 பில்லியன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ட்ரம்ப் இருக்கும்போது தான் அது 2வது டைம் ஜெயிச்சோன்னே எங்களுக்கு தைரியம் வந்துச்சா பார்த்துக்கலாம் என்னன்னாலும் அடிப்போம் அப்படின்ட்டு. ட்ரம்ப்போட ஆட்சி காலம் முடியும் போது தான் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2020லேருந்து 2023 வரைக்கும் இவங்களோட டிரான்சாக்ஷனு போக்குவரத்து எல்லாம் போன லிஸ்டிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்தியனையும் தெருவில் இழுத்து விட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா இந்தியாவில் இருக்கவனை தான் தெருவில் இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். இப்போ அமெரிக்கனில் இருக்க இந்தியன்ஸ் இருக்காங்க, நீ இந்து நீ நானும் ஒன்றும் இல்லாமல் காமிச்சு அவனை ஆர்கனைஸ் பண்ணி அவனை ஏமாற்றி ஷேரில் போடு, ஜிக்கு ஃப்ரெண்டு அதான் உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி கம்பெனியை கொண்டு போகிறோன்னு மாதிரி சரியான லாபம் கிடைக்கும்னு சொல்லி அவனே இழுத்து தெருவில் விட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் யார் யாரெல்லாம் அதானியில் ஷேர் வாங்கியிருக்காங்களோ இப்போ எல்லாமே அவனும் காலி. இப்போ அங்கே போனால் எதோட நிற்பாங்கன்றதே தெரியாது. இங்கேருந்து இவங்க அமெரிக்காவுக்கே போக முடியாது. FBI ரெடி பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ் பென்ட்ரைவ் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு தான் அது இப்போ எஃபிஐன்றது போலீஸ், அங்கே உள்ள போலீஸ் அமெரிக்கன் போலீஸ் தான் எஃபிஐ. எஃபிஐ வந்து ஏற்கனவே எல்லாம் வந்து என்னென்னா இவங்க என்னென்ன எஃபிஐ இனியெல்லாம் விசாரிக்க மாட்டான், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. எஃபிஐயும் சரி சிஏவும் சரி முதல்ல என்ன பார்த்துருப்பான்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸ் 5வது மாடியிலேருந்து ஒரு பைனாக்குலர் வச்சு ரோடை பார்க்குறீங்க, அந்த டீ கடையை பார்க்குறீங்க, தூரத்தில் இருக்க டீ கடை அப்படி சும்மா பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கும்னா இதுதான் சிஏயோட வேலை. அப்படி பார்த்துட்டே இருக்கான், இதுதான் பார்டர், நம்ம ஆஃபீஸ் பக்கம் எவனு வரானா என்ன ஏதுன்னு பார்க்குறக்கு ஒரு செக்யூரிட்டி பார்த்துட்டு இருக்கான் டவர்லேருந்துன்னு வச்சு. டவர்லேருந்து பார்த்தா கூட அவன் கண்டுபிடிச்சிடுவான். மாடியில் கண்ணாடிக்குள்ளேருந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தா அங்கே பார்க்க முடியும், அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது. பார்க்கும்போது ஒரு 4 பேர் வந்து நிற்கிறான். அப்புறம் இந்த சந்துக்குள்ளேருந்து 2 பேர் வரான். அப்புறம் 8th சந்துலேருந்து ஒருத்தன் வரான். அப்போ எல்லோரும் கூடி பேசுகிறாங்க, மொத்தமாக சேர்ந்து இந்த பக்கமாக போகிறாங்க. வாட்ச் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வரான். இப்போ டெய்லி இதே மாதிரி நடக்குது. அப்போயே கண்டுபிடிச்சேன். உடனே ஆளை போட்டு கீழே ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த 5 பேர் போயிட்டுருக்கான் பாரு, அவன் எங்கே போகிறான்னு பாரு. போனால் நேரம் இந்த ஆஃபீஸ் போகிறான். என்ன பண்ணுறான்னு இது எல்லாத்தையும் ஏற்கனவே சிஏஏ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். சிங்கிள் டாலர் கொண்டு போகலாம் ஏர்போர்ட்டில் பர்ஸில் மாதிரி. நீ பிஸ்னஸ்ன்ற போர்வையில் எந்த அமௌண்ட்டுமே அமெரிக்காவுக்குள்ளே சிஏக்கு தெரியாமையோ கஸ்டம்ஸுக்கு தெரியாமையோ உள்ளே போயிடாது. அது வந்து ட்ரக் மாஃபியா வேணால் கொண்டு போவான், அது வேறு, அந்த ரூட்டு விட்டுருங்க, அது வேறு. அப்போ இங்கே வந்து இன்வெஸ்டார்ஸ் உள்ளே வரான்னொடனே அதானி கம்பெனினால ஏற்கனவே அதானி அங்கே வந்து பயங்கர நேம், புரியுதா உங்களுக்கு, நாக்கடைக்காரன் மாதிரி. இப்போ இங்கே சிக்கனானா சின்னாபனம் ஆக்கிடுவாங்க அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதானியை வாட்ச் பண்ணி இப்போ வேணால் அதானி வரல, அதுக்கு பதில் இந்த சிரில்ன்றவன் வரான். இவன் யாரான்னு பார்த்தா சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுறான். இவன் எந்த ஒரு சிட்டிசன் இந்தியனான்னு பார்க்குறேன், இல்லை இவன் ஆஸ்திரேலியாக்காரன், அங்கேருந்து இங்கே வரான்னு சரி ரைட் ஓகே. இன்னொருத்தன் கூட வரான், அவன் யார், அவன் தான் வினிஜின்னு, அவன் தான் சிஇஓ. அவன் தான் அப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ண கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே $20 பில்லியன் க்ரீன் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணுறாங்க இங்கே அமெரிக்காவில் போய். ஒன்றும் இல்லை, சோலார் பிளேட்டை வச்சு கரண்ட் எடுத்து விற்க போகிறாங்க. இதுதான் மேட்டர் பெரிய அளவில், இதுதான். அப்புறம் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்க இங்கே அமெரிக்காவில் போய். போய் பிச்சை எடுத்துகிட்டு வரான், ஊராக போய் இன்வெஸ்ட் பண்ணுன்னு ஒருத்தனே கூட்டு வந்து குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்கன்னா வச்சுட்டு, நம்ம காசெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுக்கல, பேங்க்கில் போட்டிருக்கணும் டெபாசிட், இந்த காசை ஆட்டையை போட்டு கொண்டு போய் அமெரிக்காவில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவானா, அங்கே உள்ளவனை காசையும் சேர்த்து. எப்படி அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க இவ்வளோ அமௌண்ட் எங்கே. இதில் எப்படி சார் இந்த விஷயம் எப்படி சார் வெளியே வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் இந்த சோலார் ஸ்கீமுக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கே வந்து பலாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்றது யூஎஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. எப்படின்னா நீங்கள் வந்து வர்றீங்க, நீங்கள் தான் அதானி கம்பெனியோட சிஇஓ, நான் அமெரிக்காவில் ஒரு ஆள் கவர்மெண்ட்டோ இல்லை ஏஜென்ட்டுன்னு வரேன். நீங்கள் என்னை நம்பி என்ன பண்ணுறீங்கன்னா வரீங்க. அங்கே எப்படின்னா உளவு பிரிவே வந்து ஆள் வச்சுருப்பான், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் வச்சுருப்பான். நீங்கள் தெரியாமல் ஒரு தொழிலை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் வந்தோடனே நான் பெரிய ஆள்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைப்பாங்க. உடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என்ன பிரதர் என்ன வேணும், ஒரு லைசன்ஸ் வேணும். அப்படியா, என்ன பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி க்ரீன் எனர்ஜி பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், அதில் அப்படியா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டோம்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வசூல் பண்ணி, இங்கே இந்தியன்ஸ் நிறையா காசு போடுவாங்க, நாங்கள் ஒரு 16,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன், டாக்குமெண்ட்லாம் கொடுங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க, சரி வாங்க நாளை கழிச்சு வாங்க பேசுகிறேன். அப்புறம் நாளை கழிச்சு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டின்னர் என்னலாம், அப்புறம் அடுத்த நாள் வாங்க பேசலாம். இப்போ சொல்லியிருக்கேன், நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் 2 பேர் பழகிடுவோம். நம்ம பழகப்புறம் என்ன, அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறீங்க, இந்தியாவில் தான் க்ரீன் எனர்ஜி பண்ணி, அப்படியா ஸ்ரீலங்காவில் கூட பண்ணுறீங்களோ, ஆமாம். அங்கே எவ்வளோ வாங்கினாங்க, ராஜபக்சேக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, ராஜபக்சேக்கு ஒரு 2% கொடுத்தோம். எப்படி கேஷாக கொடுத்தீங்களா என்ன, டாலராக 1% கொடுத்தா, அப்புறம் இப்போ இந்தியன் மணியில் கொடுத்தோம், அந்த மாதிரி பண்ணோம். அப்போ இதில் எப்படி பண்ணீங்க,
இங்கே இதில் பங்களாதேஷ்லேயும் இப்போ அது டைப் போட்டால் அதில் கமிஷன் 1% மாதம் மாதம் அவங்களுக்கு பேமெண்ட்டில் வந்துடும். அப்படியே வேறு எங்கேங்க நாங்கள் இந்தியாவிலே நிறையா ஒரு 4-5 ஸ்டேட்டில் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம், ஒரிசாவில் பண்ணியிருக்கோம். அப்படியா? அங்கே எப்படி பண்ணுறீங்க? இல்லை அங்கே சின்ன அளவில் தான் பண்ணுறோம். அங்கே மொத்த டர்ன் ஓவரே ஒரு 1000 கோடி அப்படி தான் வரும் அப்படின்னு. இப்போ அங்கெல்லாம் அதிகாரிகள் எப்படி நீங்கள் எப்படி டீல் பண்ணி காசெல்லாம்? இல்லை அது முதல்ல அங்கெல்லாம் மாதம் மாதம் பங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு எலும்பு துண்டை போட்டால் அந்த நாய்ங்க தின்னுட்டு நமக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? என்ன ஒரு 50 கோடி 50 பேருக்கு பிரித்து கொடுத்து என்னங்க சொல்கிறீங்க? 50 கோடி இப்போ 50 பேருக்கு பிரித்து கொடுத்தா போதும். ஏங்க 1 கோடிலாம் அங்கே லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, கடவுளாக கும்பிடுவாங்க. நீங்கள் வேறு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டீங்களா நீங்கள்? சரி ரைட் வாங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவீங்க, உங்கள் ஓனர்கிட்ட சொல்லிடுவீங்க, சார் அவர் பயங்கர இதாகிடுச்சா சார், எல்லாமே நமக்காக அந்த கம்பெனியில் என்ன வேணாலும் பண்ணுவார், அவர் சும்மா ஒரு 100 கோடி தான் கேட்குறாரு, கொடுத்துடலாம் பண்ணிடலாம், சரி பேப்பரை பண்ண சொல்லுங்கன்னா எனக்கு 100 கோடி கொடுத்துருவீங்க. நான் உங்கள் டீட்டெயிலை பூரா உருவி சிஏகிட்ட சொல்லிவிட்டு எவன்கிட்ட சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு லைசன்ஸை நான் வாங்கி கொடுத்துருவேன். நீங்கள் தொடர்ந்து என்னை நம்பிக்கிட்டே இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் இங்கே உங்கள்கிட்ட விஷயத்தை வாங்கி 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 இந்த பக்கம் தள்ளிடுவேன். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தையும் அங்கே தள்ளிடுவேன். நீங்கள் எனக்கு கொடுத்த லஞ்சத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுவேன். எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக கேட்பாங்க, தம்பி அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இன்னொருத்த வந்து கேட்பாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதா? பார் தமிழ்நாடுல அதிகாரி இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரிசாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இதை கொடுத்தானே பண்ணீங்க என்ன? ஆமாம் சரி, இதுதான் டாக்குமெண்ட் எடுக்கிறது. நீங்கள் பிரம்ம வித்தன்லாம் நினச்சிட்டாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவிலேருந்து ஒரிசாவுக்கு பறந்து வந்து அந்த அதிகாரிகள் எவ்வளோ வாங்கினான்னு நோட்ஸ் எடுக்கிறதுலாம் கிடையாது. எவன் கொடுத்தானா அவனை பிடிச்சி கேட்டால் அவனே ஃபுல்லாக டீட்டெயில் சொல்ல போகிறான். அதை கொண்டு போய் கோர்ட்டில் கேஸை போட்டு நாளை கழிச்சு எனக்கு அப்பயும் நான் பேசிட்டு தான் இருப்பேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு தெரியாது நான் தான் இந்த வேலையை செஞ்சேன்னு, புரியுதா? நீங்கன்னா வேறு எங்கேயோ வந்து லீக் ஆகிருக்கும் நம்ம ஆஃபீஸ்லேருந்து, அங்கே தான் அந்த லிஸ்ட் இருக்குல்ல, ஒருவேளை கௌதம் மதானி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அவன் 10 பேர் மேலேயும் சார்ஜ் ஷீட்டை போட்டு உங்களை காட்டி கொடுத்ததுக்காக 10வது ஆளாக போட்டு வச்சுருப்பான். சரி, கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து போலியாக நிதிகளை போலி பங்குகளை வந்து அதானி குரூப் வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு அதுக்கு வந்து தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்தாங்க. இந்நிலையில் அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இப்போ வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஒரு கோர்ட்டு இந்திய தொழிலதிபருக்கு பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இது என்ன ஆக போகுது, அப்படி கடந்து தான் போக போகுதுன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா, இப்போது எல்ஐசி 12,000 கோடி ரூபா விட்டுருக்காங்க. அதானி ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஒரு 12,000 கோடி லாஸ் ஆயிருக்கு. இது இப்படியே கடந்து போயிருமா, இல்லை இதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா கை வச்சது இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இப்போ நேரடியாக தலையிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது சார்? நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியே, இது நடக்க போகுது, இப்படிலாம் நடக்க போகுது, இதில் எவன் தெருவுக்கு வர போகிறான்னு தெளிவாக பேசியிருப்பேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி தெளிவாக என்னோடய சேனலில் பேசியிருப்பேன், வேறு சில சேனல்லையும் பேசியிருப்பேன். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருடர்களோட திட்டம் என்னென்னா, முதல்ல இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சட்டம் போடுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த வங்கிகள் இருக்குல்ல, சின்ன சின்ன வங்கிகள் இருக்குல்ல, புரியுதா, விஜயா பேங்க்கு, டிஎம்பி, இந்த மாதிரி வங்கிகள்லாம் இருக்குல்ல, இந்த வங்கிகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜயா பேங்க்கு வருஷத்துக்கு 100 கோடி ரூபா 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. தமிழ்நாடு மெர்கல்டைட் பேங்க்கு அது தனியாக இருக்குது. இப்போ வந்து இன்னொரு ஃபெடரல் பேங்க்னு ஒன்று இருக்குது, அது ஒரு அமௌண்ட்டு, இப்படி அது ஒரு 100 கோடி 100 கோடின்னு இருக்கும்போது ஸ்டேட் பேங்க் வந்து 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது, இன்னும் ஒரு இந்தியன் பேங்க் ஒரு 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. இந்த 4 பெரிய வங்கிகள் இருக்குல்ல, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க், இப்படி இருக்குது ஒரு பெரிய பேங்க்கில். இது 5 பேங்க்கு 1000 கோடி 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வங்கிகள்கிட்ட இப்போ நீங்கள் ஒவ்வொரு வங்கியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்குறதுக்கு பதிலாக இந்த 5 வங்கியை ஆக்கிட்டு விஜயா பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 5 பேங்க்கு இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட சேர்த்து விட்றான். இன்னொரு 10 பேங்க்கை வந்து சின்ன சின்ன பேங்க்குகள் அந்தந்த ஊரில் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டேட் பேங்க்கில் சேர்த்து விட்றான். இப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்கை இணைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த திருடங்க பண்ணது என்னென்னா, பேங்க்கை இணைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, 100 கோடி ரூபா போயிட்டு இருந்த பேங்க்கில் 5 பேங்க்கை கொண்டு 1000 கோடியில் சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 1500 கோடி ஆச்சா? அப்போ அந்த பேங்க்கோட பெரிய வேர்ல்டு டாப் 100க்குள்ளே வந்துடும், 50க்குள்ளே வந்துடும் டர்ன் ஓவரில். புரியுதா உங்களுக்கு? இப்படியே கணக்கு போட்டு, நான் உதாரணத்துக்கு தான் சொல்ல, 1000 கோடி 100 கோடி உதாரண கணக்கு, லட்சக்கணக்கான கோடி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் இணைச்சி என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பேங்க்கு 2000 கோடி இந்த பெரிய பேங்க்குக்கு டர்ன் ஓவர் ஆகுதா? அப்போ இந்த எல்லா பேங்க்குமே
டாப் 50 வேர்ல்டில் இருக்க பேங்க்கில் வந்துடும். அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட் வருதா, வந்த உடனே 2000 கோடி அந்த பேங்க்கில் ஏற்றி வச்சுட்டு 1000 கோடியை கடனாக வாங்கிடுவான். இப்போ ஸ்டேட் பேங்க்கில் வெறும் 1000 கோடி தான் இருக்குங்க. 1000 கோடி உங்களுக்கு தூக்கி கடனாக கொடுத்துருவான்னா கொடுக்க மாட்டான். அப்போ என்னன்னா 2000 கோடி ஆக்குறது, சின்ன சின்ன பேங்கெல்லாம் சேர்த்துட்டு 1000 கோடி ஆட்டை போடுறது. இவர் பெரிய தொழிலதிபருக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டு மீதி 1000 கோடியை சில்லறை கடனாக கொடுத்து பண்ணுறது. அந்த 1000 கோடி அப்படியே கொண்டு போய் எல்ஐசியில் வாங்குறது. எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வெளிநாட்டில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலையில் போய் ஈடுபட்டு பல்வேறு நாடுகளில் திருட்டு வேலை பார்த்து அதில் கொண்டு இந்த பேசிக் அமௌண்ட்டை போட்டு ஸ்டாக்கில் வர வச்சு அந்த ஸ்டாக்கில் வந்து பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த காசு 10,000 கோடியாக வந்து 5000 கோடி, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 1000 கோடி 5000 கோடியாக கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வச்சுட்டு அதை வச்சு தொழில் பண்ணுவாங்க. அது விழுகிற மாதிரி இருந்ததுன்னா இவங்களே மிரட்டி ஷேரை வாங்க சொல்லுவான். அதான் அம்பானி விழுந்துட்டான்னா அதானி ஷேரை வாங்க சொல்லுவான். அதானி ஷேர் விழுகுதுன்னா அம்பானியை வச்சு ஷேரை வாங்க சொல்லுவாங்க. வாங்கி சொல்லி அந்த பேங்க்கை முட்டு கொடுத்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பயங்கரமான எனக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அமெரிக்கா நாஸ்டாக்ல போய் இறங்குவாங்க. அங்கே ஒரு பேசிக்காக ஒரு 10,000 கோடியை போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு 20,000 கோடியை வசூல் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட. இப்போ போன மாதிரி. ஆமாம். இப்படி திருட்டு வேலை காமிச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஷேர் வேல்யூ இந்த 30,000 கோடி ஷேர் வந்து திடீர்னு 50,000 கோடியாக ஒரே நைட்டில் ஏறும். ஒரே நைட்லேயும் பிச்சைக்காரன் ஆயிரும். ஆனால் இதில் கொண்டு கவர்மெண்ட் பேங்க்கு காசெல்லாம் ஆட்டை போட்டாங்கல்ல, ஸ்டேட் பேங்க் காசு, எல்ஐசி காசுலாம், இதை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இன்வெஸ்ட் பண்ணி எல்ஐசி வந்து பெருசாக வர மாதிரி காமிச்சு என்ன பண்ணிட்டான்னா இப்போ எல்ஐசி விழுந்து போச்சு, எல்ஐசி திவாலாக போகுது. இதுக்கு இடையில இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டு பசங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து பேங்க்கில் ஒரு சட்டம் போடுறாங்க இங்கே பார்லிமெண்ட்லேயே. நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 90 மோடி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 7% வட்டி தர்றான். அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அது 15% இருந்துச்சு. நாசகார ப. சிதம்பரம் தான் இதை கெடுத்து குடிச்சவராக்கி 5% ஆக்குனது. ஏன்னா ப. சிதம்பரம் தான் இதுக்கு போகிற அடிப்படை காரணம். என்ன பண்ணிடுவாங்கன்னா 7% வட்டி தராங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிட்டையர் ஆன காசு ஒரு 10 லட்ச ரூபா வந்ததுன்னா போடுவீங்க. சரி மாதம் செலவு. இப்போ என்ன சட்டம் போட்டாங்க இந்த நாசகாரங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண காசை வந்து அவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸில் யூஸ் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு முழு தொகையும் தர வேண்டியதில்லை, 30% தொகையை கொடுத்தா போதும். முதல்ல எப்படின்னா நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிங்கன்னா வட்டியோட 10 வருஷத்தில் 15 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுப்பான். அந்த தொகையை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இதில் வந்து ரிசர்வ் பேங்க்கில் நீங்கள் கணக்கு காட்டணும். இப்போ 1000 கோடி நீங்கள் வந்து டெபாசிட்டாக வாங்குனீங்கன்னா ஒரு 300 கோடி அங்கே வச்சுருக்கணும், ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கணும். 200 கோடி பிஸ்னஸில் வேறு பிஸ்னஸ் ரொட்டேஷன் பண்ணணும். அப்போ ஒரு வங்கி ஒளிஞ்சு போகாது. எப்படியுமே ஒளிஞ்சு போச்சுன்னா வாங்கின டெபாசிட் காசு திருப்பி கொடுத்துடலாம். இவங்க போடுற சட்டம் என்னென்னா வங்கியில் உள்ள காசை பூரா பிறக்கி இந்த மாதிரி அனாமத்துகளுக்கு காசை கொடுத்து குஜராத்காரனுக்கு இதை வச்சு வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அங்கே விழுந்துச்சுன்னா இது விழுந்துடும் போதும். நீங்கள் வந்து போய் 10 லட்ச ரூபா டெபாசிட்டு வயிற்றுல வாயில் 40 வருஷமாக சம்பாதிச்ச காசுன்னா நோனா அது பேங்க் லாஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா இப்போ ஒரு 3,40,000 ரூபா என்ன வரும், வாங்கிட்டு போறியா இல்லை போறியான்றான். அப்போ சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்க இந்த டுபாக்கூர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இவங்க எல்லாம் அரசாங்கத்தையும் கொடுத்து ஓட்டையும் போட்டு சீட்டு கம்பெனி மாதிரி அரசாங்கத்தை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த திருட்டு பையங்க தான் போய் அங்கே மாட்டியிருக்கான், அமெரிக்கா பிடிச்சிட்டான், இப்போ 10 பேர் மேலே போட்டிருக்கான். இவர்களை வந்து இனி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் மிரட்டி இவன் ஸ்டாக்கில் காசு கலெக்ஷன் பண்ணால இதை பூரா பாதியை பிடிங்கிட்டு விட்டுருவான். சரிக்கா, இவங்க அமெரிக்கா மட்டும் போலையா சார்? நேற்று அந்த அமெரிக்காவில் நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிச்ச உடனே கென்னி அதிபர் அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு, $700 மில்லியன் மேலே அவங்க அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், திருடன் தெரிஞ்சுன்னு ரத்து பண்ணிடுவாங்கல்ல. அப்படி டக்குன்னு சரிஞ்சு போயிடும். கடைசியில் அவங்க போய் செட்டில் ஆயிடுவான் குஜராத்தில். திருப்பி 500 கோடியோட தான் வந்தாங்க. இன்றைக்கி அவனோட அசட் வந்து 8 லட்சம் கோடிங்க. புரியுது, 50,000 கோடியில் தாங்க வந்தான். திருப்பி 50,000 கோடிக்கு திருப்பி வந்து போயிடுவான். போயிட்டு அவன் செட்டில் ஆயிடுவான். எல்ஐசியில் மக்கள் போட்ட காசு பூரா நாசம், தெருவுக்கு வந்துடும். அமெரிக்கன்ஸும் தெருவுக்கு வந்துடுவான். அதே போல் அதானி குரூப்ஸ் வந்து ஆஸ்திரேலியா மைனிங்கில் இருக்குது, அங்கே பழங்குடி மக்கள் வந்து அதை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. இப்போது ஸ்ரீலங்காவில் காற்றாலை, ஸோ அதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே க்ரீன் எனர்ஜின்ற பேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிர்பந்தத்தால் தான் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அதையும் கேன்சல் பண்ணுறதுக்கான ஆயத்த பணியில் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஒரு வகையில் அது தமிழர்கள் சந்தோஷப்படக்கூடிய என்னென்னா ராஜபக்சே குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக நாசப்படுத்துனது அதானி தான். அந்த வகையில் அதானி நம்ம பாராட்டலாம். ராஜபக்சே வந்து ஐநா ஒன்றும் பண்ண முடியல. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கேஸ் போட்டாங்க, அது ஒன்றும் நடக்கலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தா நடக்கலை. ஆனால் ராஜபக்சே மட்டும் இல்லாமல் அவங்க வம்சத்தையே தெருவுக்கு கொண்டு வந்தது அதானி தான்.
அதானி நம்ம ஜி தான். அதனால நம்ம ஜியும் அதானியும் பாராட்டணும். ஆனால் இப்போது அதானி மோசடி இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை தாண்டி ஒரு 7 மாநிலங்கள், குறிப்பிட்ட 7 மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவு வந்து மோசடி நடந்திருக்கு. நிறைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டோட பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இங்கே வந்து மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் அதானி கூட எந்த ஒப்பந்தமே டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து போடலன்ட்டு. ஆனால் இது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதன் மூலியமாக தான் இந்த அதானி நிறுவனமே உள்ளார வந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி, ஒடிசா இந்த மாதிரி இங்கே ஒரு கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு பணம் கைமாறிக்கிட்டதா சொல்கிறாங்க சார். ஸோ அதுக்கான ஆதார ஆவணங்கள் எதுவும் இல்லை. ரெண்டாவது என்னன்னா, மோடியோட அழுத்தத்தின் காரணமாக தான் அதானியவே மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருது. சிஎம் தமிழ்நாடு சிஎம்மையும் யாரா இருந்தாலும் சரி, மேலன்னு சொல்லிவிட்டு இந்த வராரு பார்க்கலன்னா நாளைக்கு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க கவர்னரை வச்சு. ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் காசு திருப்பி தர மாட்டாங்க. இப்போ மெட்ரோ நீங்கள் தானே போட்டிங்கன்னு காசு தர மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசினா தான் எல்லாமே நடக்கும். அப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் குறை சொல்லி என்ன பிரச்சனை? அதானி யார் எல்லாருக்குமே தெரியும். அதானிக்கு மோடிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சந்திச்சு தானே ஆகணும். அந்த வகையில் சந்தித்து பரிமாற்றம் நடத்தியிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் எல்லாருக்கும் தெரியும் 40,000 கோடி கிட்டத்தட்ட கடன் சுமையில் இருக்குன்ட்டு. இப்போது இந்த மாதிரியான ஒரு லஞ்ச புகாரை முன்வைக்கிறாங்க. அதே போல் இங்கே கூடிய குறிப்பாக ஆந்திராவில் 1000 கோடிக்கு மேலேயே அதிகாரிகளுக்கே லஞ்ச பணம் போயிருதா சொல்கிறாங்க சார். ஆந்திராவில் அதானி வர்றதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியும், லஞ்சம்ன்ற வார்த்தையை கேட்டாலே பாலகிருஷ்ணா படம் மாதிரில கேள்வி கேட்குறீங்க நீங்கள். லஞ்சம்ன்றது எதுவுமே கிடையாது. எதுவுமே எப்படி இந்த தீய சக்தியை நடந்துச்சுன்னு சொல்லி 10 ட்ரெயினில் ஏறி குதிச்சு வந்து வில்லனை கொள்கிற மாதிரில சொல்லி நான் ஏன் கேட்குறேன்னா, இங்கே ராகுல் காலங்காலமாக திட்டு பயலுக தானேங்க. அரசியலில் இருக்க பூராமே காசு லஞ்சம் வாங்குறதுக்கு தானேங்க வரோம். அதிகாரியாக வரவொன்னு முக்கால்வாசி பேருக்கு மேலே லஞ்சம் வாங்குறதுக்கு தானே வேலைக்கே வராங்க. இல்லை சார், இன்னும் புதுசாக இந்தியாவில் லஞ்சம் வாங்கிட்டா, இல்லை நான் ஆந்திராவில் வாங்கிட்டா, நான் இதை முன்னிறுத்தி கேட்டேன்னா, இப்போ இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த எதுக்குங்க வரான்? பிஜேபிக்காரன் எதுக்குங்க அரசியலுக்கு உள்ள வரான்? சம்பாதிக்கிறதுக்கு தாங்க வரான். சார் இப்போ ராகுல் காந்தி அதானியை கைது பண்ணணும்னு சொல்றாரு. அதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிஎம் வந்து சந்திச்சு பேசி இப்போ அதைத்தான் நான் என்ன சொல்றேன். இப்போ உங்களுக்கு என்னன்னா, என்னமோ எல்லாம் சுத்தமாக எல்லாமே திட்டு பயல்கள் தானுங்க. இவங்க அரசியலுக்கு வர்றதே காசு அடிக்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன உங்களுக்கு என்னமோ புதுசாக இந்தியாவில் லஞ்சம் வாங்கிட்டான்ற மாதிரி பேசுறீங்க. காலங்காலமாக சுடுகாட்டில் கொண்டு வைக்கிற வரைக்கும் லஞ்சம் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னமோ அதானிக்கு அப்புறம் தான் அதான்கிட்ட காசு வாங்கிட்டாங்க. எல்லாமே அரசியலில் வர்றதே திட்டு வேலை தானே. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க? அப்படி இல்லைன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அதானி மேலே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்து கைது பண்ணுறதுக்கான அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்களா? ஏன்னா இது கடந்த காலங்களில் பார்க்கலாம் சார். விஜய் மல்லையாலேருந்து நீரவ் மோடி வரைக்கும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். அவங்கள கைது பண்ணிட்டாங்களா? இல்லை, வெளிநாட்டில் அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே தான் இருப்பார் இந்தியாவில். இவர் வெளிநாட்டுக்கெலாம் ஓடலையே. அதானி இங்கே இருப்பார். அதானி காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அடிச்சு போடா போ பெரியவங்களை கூட்டா அப்படின்னு இந்த இதில் பருத்தி வீரன் படத்தில் பெரிய ஆளை யாரையா கூட்டுவான்ற மாதிரி அடித்து காசை பிடிங்கிட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதே போல் இப்போ அந்த காசு யாருன்னா நம்மகிட்ட அடிச்சுட்டு போன காசு. தெருவில் நிற்க போகிறவன் பொதுமக்கள், பேங்க்கில் டெபாசிட் பண்ணவன், எல்ஐசியில் பணம் போட்டவன் காலி. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. குஜராத்தில் இருப்பான், இல்லைன்னா அமெரிக்காவில் இருப்பான், இல்லை பாகிஸ்தானில் கூட போய் செட்டில் ஆயிடுவாங்க. நம்பினவன் நாசம்தான். இந்து கடவுள், மோடிஜி ஒரு கடவுள்னு சொல்லி ஓட்டு போட்டான் பாருங்க, அவன் தான் முதல்ல நாசமாக போகிறது. அது இன்னும் கொஞ்ச நாள் அலர் வாங்கி பாருங்க. ஐயோ அப்பா என் காசு போச்சு, பேங்க்கு போச்சு, எல்ஐசி பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி எப்போ அலர்வான்னா காசு எடுக்க போகும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் மண்ணவாரி தூத்துவாங்க. மோடிஜி சிந்தா பார்த்துன்ற சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்கன்னு அப்புறம் பார்ப்போம். கண்டிப்பாக இதோட இம்பாக்ட் இந்தியன் எக்கானமியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்றது இனி வரும் காலங்களில் தான் பெரிய அளவில் தெரியுங்க. 10 லட்சம் கோடின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இவங்க அடிச்சுட்டு போனது 50,000 கோடி எப்படிங்க 10 லட்சம் கோடி ஆகும்? இவங்க என்ன சம்பாரிச்சாங்களா? எல்லாமே சீட்டிங் தான். இந்திய மக்கள் வரி பணத்தை பேங்க்கில் போட்டதை, எல்ஐசியில் போட்டதை, ஆட்டையை போட்டு அதை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒரு தவறாக ஷேர் மார்க்கெட்டை ரைஸ் பண்ணி விட்டு அதை வச்சு சொத்து கணக்கு காமிச்சு உலகத்தின் 10வது பணக்காரன் காமிச்சு அதை வச்சு அங்கே ஆஸ்திரேலியா போகிறது, இங்கே போகிறது, பிரிட்டன் போகிறது, ஃப்ரான்ஸு போகிறது. அது கடைசியில் சுற்றி வளைச்சி அமெரிக்கா தலையிலே கை வச்சு அவன் விட்டுருவானா? அவங்க உலக மகா டுபாக்கூர் தூக்கிடுவாங்க. தூக்கி காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. ஜெயிலெலாம் போட மாட்டாங்க. ஜெயிலில் போடுறதுக்கு இதெல்லாம் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசை பிடிங்கிடுவாங்க. இப்போ விஜய் மல்லையா லண்டனில் இருக்கார் அப்படின்னா, விஜய் மல்லையா ஏன் காப்பாற்றுறாங்கன்னா, நீ 10,000 கோடி கொடுன்னு நீங்கள் டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் 5,000 கோடியோடு அங்கே ஓடி போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணுவார்.
உன்னை காப்பாற்றணும்னா 2000 கோடி கொடுத்துருன்னு சொல்லி காசை வாங்கிட்டு விஜய் மல்லையா காப்பாற்றி விட்ருவாங்க. அதே வரிசையில் இவன் கொஞ்சம் காசு பிடிக்கிறான், அவன் கொஞ்சம் காசு பிடிக்கிறான், தொழிலதிபர் அவன் திருப்பி புஷ்டப் ஆகி வருவான். இதுதான் உலகம். தவிர இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னா எப்படி காசு வாங்குறது? உயிரோட வச்சா தான் காசு வாங்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் மாஃபியாஸ் போலாமே செய்கிறது. ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ அதானியும் வர போகிறாரு. கண்டிப்பாக சார், இது குறித்து நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Taste the Daily. அம்மா, மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு. 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா, எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி.